சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. பிரம்ம சக்தியான ஸ்ரீ மகாலட்சுமி துர்கா தேவியும் பிரம்மமும் ஒன்றே தான். ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்று போற்றப்படும் ஸ்ரீ துர்கா சப்த சதியில் 700 மந்திரங்களினால் போற்றப்படுபவள் ஸ்ரீ அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கா தேவி ஆவாள். புத்தி ரூபமாயும் சக்தி ரூபமாயும் மாத்ரு ரூபமாயும் இருந்து வரும் ஸ்ரீ துர்கா தேவியின் கவசத்தின் பலனை எழுத்தாலோ சொல்லாலோ வர்ணிக்க முடியாததாகும். தாங்கள் அடிக்கடி கூறும் ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் உருவாக்கிய அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி கோவில் துர்கை பற்றி தயவு செய்து விளக்கவும். 18 கை துர்கை நீங்கள் ஸ்கந்தாசிரமத்துக்கு தான் போய் பார்க்கணுன்னு இல்லை, நம்ம கோயிலில், நம்ம துர்கை கோயிலில் கூட அதை தான் வச்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் இன்ஸ்பிரேஷன் வாஸ் ஸ்கந்தாசிரமம், பட் நாம் அதை தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இது நம்மளது 14 அடி உயரம். நம்ம துர்கை 14 ஃபீட் ஹைட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கேயும் முறையான பூஜைகள் ஸ்ரீசக்கரம் எல்லாமே வச்சுருக்கோம். நாமளும் டெய்லி யாகம் வேறு நடக்கிறது, அதுக்கு இணையாக யாகசாலையே தனியாக வச்சு யாகம் நடக்கிறது. அதுக்கு நேர் எதிரில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அம்பாளுடைய அம்சத்தில் வந்த கிருஷ்ணவேணி அம்மா, மாயம்மா அவங்களுக்கும் படங்கள்லாம் வச்சுருக்கோம். சத்ய சாய்பாபாவுக்கு ஒரு சிலை வச்சுருக்கோம். ஏன்னா அவரும் அந்த சிவசக்திங்கிற ஸ்பிரிச்சுவல் காம்பினேஷனில் வந்தவர் தான். உலகத்தில் இருக்கிறது ஒரே கடவுள் தான். உங்களுக்கு அதில் அடிக்கடி இதை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏகன் அநேகன், ஏக் அநேக், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமும். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் ஊற்றார் யார் அயலார். அதனால் கடவுள் என்பது எந்த ஒரு வரையறைக்குள்ளும் இல்லாத ஒரு ஜோதி. நாம் பார்க்கிற இந்த வடிவங்கள் இருக்கு இல்லையா, ஆணாக பெண்ணாக அர்த்தநாரியாக பெருமாளாக சிவனாக பிரம்மாவாக முருகனாக விநாயகனாக, இதெல்லாம் பிற்காலத்தில் வந்த ரிஷிகளும் சித்தர்களும் தான். கடவுள் ஒன்றே தான். இவங்கெல்லாம் ரிஷிகள் சித்தர்கள். சனத்குமார ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அப்படியே உட்காந்து பிரம்மாவினுடைய 4 புத்திரர்களில் ஒருத்தர். அவர் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவருக்கு ஒரு காட்சி வருது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும், அதில் அவர் தேவசேனாதிபதியாக போய் சண்டை போடுற மாதிரியும் வருது. நிஷ்டை கலைஞ்சி பிரம்மா கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு காட்சி வந்துச்சு என்னன்னு. சொல்கிறேன், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்றும் எழுதலைப்பா, ஆனால் எப்போ உனக்கு ஒரு தாட் வந்துச்சோ அது ஒரு சீட் மாதிரி, அதனால் அந்த மாதிரி ஒரு யுத்தம் வரும், நீ தேவசேனாதிபதியாக போவே அப்படின்னு. அவர் திரும்பியும் போய் தவத்தில் உட்காந்துட்டார். இப்போ சிவபெருமான் அவர்கிட்ட போகிறார். போயிட்டு அவர் கண்ணு முழிக்கிற போது, அப்பா நான் தான் சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேணுன்றார். சனத்குமார் ரிஷி சொல்கிறார், நான் எங்கே கேட்டேன் உங்கள்கிட்ட வரத்த, நீயா எதிரில் வந்து நின்று என்ன வேணும்னு கேட்கறதுலேருந்து உனக்கு எங்கிட்ட ஏதோ வேலை ஆகணும் போல இது கேளுன்றார். சிவன் சிரிச்சுக்கிட்டு, பிரம்மாவுக்கு இவ்வளோ நல்ல பிள்ளை இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பிள்ளை வரணும், நீ ஒரு தடவை பிறக்கணும் அப்படிங்கிறதும். சரி, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, தேவாசுர சண்டை நடக்கிற போது நான் வருவேன்னு, அப்போ உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் அப்படின்ட்டார். அப்போது சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இந்த சனத்குமார ரிஷி 6 பொறிகளாக வர்றாரு. கிருத்திகை பெண்டிர்னு 6 பெண்கள் அவரை எடுத்து, பஸ்ம குளம்ங்கிறது பார்வதி தேவியுடைய பஸ்மாசுவரனுக்கு வரம் கொடுத்துட்டு சிவம் ஓடுறாரு. அப்போ அந்த அம்மா கணவனை காணமே உருகிடுது. அதுதான் பஸ்மகுளம், அதுதான் அந்த அம்மாவுடைய உடம்பு. அதில் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளையும் ஒன்றா சேர்த்து 6 முகத்தோடு வளர்க்குறாங்க. இதெல்லாம் அப்போ யார் முருகருன்னு யாரை கூப்பிடுற? அவர் ரிஷி, சனத்குமார ரிஷி. அதே மாதிரி ரிஷசிருங்க மகர்ஷின்னு இருந்தார். அவர் பிள்ளையார். அவருக்கும் ரிஷசிங்கருக்கும் நெத்தியில் கொம்பு இருக்கும். அதனால தான் யாரையாவது பார்த்து, உனக்கு என்ன நெத்தியில் கொம்பு முளைச்சிக்குதுன்னு, அவருக்கு நிஜமாகவே நெத்தியில் கொம்பு முளைச்சு. ஸோ ஹி வாஸ் வெரி ஸ்பெஷல். அதனால் அவர் தான் பிள்ளையார். ஏகதந்தம் கஜானக அப்படின்னா சிங்கிள் கொம்பையுடைய கஜானன அப்படின்னா பிள்ளையாருன்னு அர்த்தம். அப்படி இந்த உலகத்தில் நீ பார்க்கிற எல்லாருமே அப்படி தான். இப்போ மலையத்வஜன் மகளுங்கிறோம். மலையத்வஜன் யார்? இமாலயன் சைட்லேருந்து ஒரு ராஜா, அவனுக்கு மகளாக பிறந்தா.
அவள் தான் சிவபெருமானை வந்து பண்ண. சிவபெருமானும் அப்போ யார்? ஒரு ஹியூமன் பாடியில் தவத்தில் உட்காந்துருந்த ஒரு ஆள். தட்சன் யார்? இந்த பர்வதராஜகுமாரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பன். அவன் ஒரு யாகம் பண்ணுறான். அந்த யாகத்துக்கு சிவனை கூப்பிடல. சிவன் போய் அந்த யாகத்தை அழிக்கிறாரு. ஒய்ஃப் இவரை மீறி அங்கே போய் உட்காந்துன்னு இருக்கா. கோவம் வருது, நான் வேணான்னா ஏன் போனேன்னு சொல்லிட்டு. அங்கே இன்சல்ட் ஆகிடுது அவளுக்கு. அதனால் நெருப்பில் தன்னை பொசுக்கிக்கிட்டு அந்த அம்மா இறந்து போகிறான். அப்போ இன்னொரு பாடியை எடுத்து வரா. அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற எந்த ஒரு தெய்வ வடிவமாக இருந்தாலும் கூட அந்த தெய்வ வடிவங்கள் தெய்வம் மானுஷ ரூபேனா என்று சொல்லக்கூடிய நிலையில் ஏதோ ஒரு ராஜ குடும்பத்திலேயோ அங்கேயோ இங்கேயோ தவசியாகவோ பிறந்து வந்தாங்க. இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. நேபாளத்தில் கபிலவாசுங்கிற இடத்துல சுத்தோதனருக்கும் மாயாவதிக்கும் பிறந்தார் சித்தார்த்தர். அவர் தான் இன்றைக்கி புத்தர். அப்போ புத்தரை கடவுள்னு உலகத்தில் ஒரு 20% பீப்புள் புத்திஸ்ட் எல்லாம் ஒத்துக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். முகமது நபி எங்கேயோ ஒரு அரேபியாவில் பிஸ்னஸ் குடும்பத்தில் பிறந்தார். மெக்காலேருந்து மெதினாவுக்கு ஓடி போனார். அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை இது பண்ணார். தன்னோட 14 வயசு பெருசாக இருந்த கத்திஜா பாயை கல்யாணம் கட்டிக்கினார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு. இன்றைக்கி உலகம் பூராவும் முஸ்லீம்ஸ் இருக்காங்களா? அவங்களுக்கெல்லாம் அவர் தானே வழிகாட்டியாக இருக்கார். 14ஆவது நூற்றாண்டில் தானே அவர் வந்தார். ராகவேந்திரர் இங்கே தான் சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரியில் பிறந்தார். ஷிரடி பாபா ஹைதராபாத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் வளர்க்கப்பட்டு ஷிரடிக்கு வந்து சேர்ந்தார். பரமாச்சாரியார் எல்லாருமே எனி மகான்கள் அவங்கெல்லாம் வந்து மக்களிடத்தில் தான் தோன்றினார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த யோகியத்தை கிடைக்கிறது. ஒரு மகானாகிற இல்லை தெய்வ வடிவமாக போற்றப்படுகிற ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் அடைகிற போது அவங்கள இந்த உலகம் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்வரையும் தெய்வம் எப்படி வாழணும்னு ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கில் யார் இருக்கானோ அவனை தெய்வத்துக்கு இணையாக மதிக்கிறார்கள். அவ்வளோதான். ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, அப்புறம் பரமாச்சாரியார் இவங்களெல்லாம் கடவுளுக்கு இணையாக மதிக்கிறாங்களா இல்லையா? இன்னும் நிறைய பேர் இவங்களை கும்பிட்றவங்க வேறு ஃபார்ம் ஆஃப் காடியே கூட கும்பிட மாட்டாங்க. இவங்களையே காமாட்சியாக கும்பிடுவாங்க, இவங்களையே பிள்ளையாராக கும்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால் தெய்வம் என்பது ஒன்றே தான். உனக்கு அதில் டவுட்டே வேண்டியதில்லை. இருக்கிறது ஒரே கடவுள் தான். அந்த ஒரே எலக்ட்ரிசிட்டி மைக்காக வேலை செய்யுது, ஃபேனாக வேலை செய்யுது, லைட்டாக வேலை செய்யுது. அந்த மாதிரி ஒரே கடவுள் இந்த உலகத்தில் உங்களுடைய பயன்பாட்டுக்காக மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி வெவ்வேறு வடிவங்களில் வருகிறது. அப்போ ஒவ்வொன்றுடைய குவாலிட்டி வேறு. ஃபேனு காற்று கொடுக்கும், இது சத்தத்தை கொடுக்கும், அது வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் இருக்கும் இந்த உலகத்தில். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம. ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் வந்தவன் தர்மத்தினுடைய பிரதிபிம்பம். கிருஷ்ணன் யார்? ஒரு ஒத்த மனுஷனாக இந்த உலகத்தை மாயன் மாமாயன் உலகம் உண்ட பெருவாயன் உலப்பில் கீர்த்தி அம்மான் என்று உலகத்தையே ஆட்டி வச்சவன், தன்னுடைய போக்கில் ஆட்டி வச்சவன். ஸோ அந்த ஃபார்ம் வருது. ஜீசஸ் சிலுவையில் போட்டால் கூட பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னது என்று சரிகளாக செய்கிறார்கள்னாரு. அவரும் இன்றைக்கி கடவுள். அதனால் உலகத்தில் நீங்கள் இன்றைக்கி யாரையெல்லாம் கும்பிட்றீங்களோ அவங்கெல்லாம் அதே இறைத்தன்மையை தங்களுக்குள் கிரகித்து கொண்டு இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டவர்கள். அவங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்களோ அவங்கள பொறுத்து மாத்திரம் அவங்க தான் கடவுள். நீங்களே சொல்கிறீங்க, யாராவது ஒரு மனுஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு வை, அவர் கடவுள் மாதிரிங்க, அவரால் தான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு சாதாரண ஆளே கூட உங்கள் ஊரில் இருக்கிற யாரோ ஒரு பெரிய மனுஷன் உன்னை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகியிருக்கான்னா அவர் எனக்கு கடவுள் மாதிரிங்க, இஸ் லைக் மை காடுங்க அப்படின்னு சொல்லுவே இல்லையா? அதனால் ஈவன் யூ கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் காட் ஆர் ஆன் பார் வித் காட் ப்ரொவைடட் யூ ஹெல்ப் த சொசைட்டி. ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்துக்கு நீ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் யோகம். யோகம் என்பது மூக்கு பிடிச்சின்னு உட்காந்து இருக்கிறது இல்லை. ஊருக்கு உழைத்திடல் யோகம், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அதுதான் யோகம் என்று சொல்லக்கூடியது. அதனால் ஒரே கடவுள் தான் இருக்கார் உலகத்தில். அதை நீ சிவனாக பார்க்கலாம், அம்பாலாக பார்க்கலாம், ஒரு விண்ணோரும் மண்ணோரும் சுதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன்னு ஃப்ரெண்டாக பார்க்கலாம் இல்லையா? இப்போது கண்ணன் வந்தான் உலகத்தில். கண்ணனை சிசுபாலன் விரோதியாக பார்த்தான், அது ஒரு பாவம். குசேலன் தன்னுடைய பால்ய ஸ்நேகனாகவும் நண்பனாகவும் பார்த்தான். பஞ்சபாண்டவர்கள் அவங்களுடைய மெட்டர்னல் அங்கிள் கம் சேவியராக பார்த்தாங்க.
ஸோ ஒவ்வொருத்தருக்கு கிருஷ்ணர் ஒரு ஒரு ஃபார்மில் வந்தாரா இல்லையா? ஒரே ஆள் தானே, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்மேட்டில் அவர் கிடைக்கிறாரு. அப்படி தான் இந்த உலகத்தில். ஸோ இட்ஸ் ஃபார் யூ டு சூஸ் விச் ஃபார்ம் யூ வாண்ட். இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், நீ யாதாமால் யாதாமினி அப்படின்றாங்க. இப்போ அப்பா அம்மாவாக கடவுளை வச்சுக்கலாம். என்ன, யூ கேன் கீப் தம் இன் தட் ரோல் ஆஃப் மதர் அண்ட் ஃபாதர். ஏன்னா உனக்கு ஈஸியாக புரிகிற ஃபார்ம் உங்கள் அப்பா அம்மான்றது. ஏன்னா அவங்க தான் உன்னை பெற்றாங்க வளர்த்தாங்க. ஸோ அப்பா அம்மாவாக நீங்கள் வச்சுக்கலாம். கிருஷ்ணரை ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம், முருகரை குருவாக வச்சுக்கலாம். இப்படி எந்த கடவுளை உனக்கு எந்த பாவனை பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நான் விரோதியாக வச்சுக்கிறனாலையும் வச்சுன்னு போ. ஏன்னா தந்தவக்கரன், சிசுபாலன், கும்பகர்ணன், ராவணேஸ்வரன் இவங்கெல்லாம் யார்? மகாவிஷ்ணுக்கிட்ட கூர்க்கா கேட் கீப்பர். அவங்கெல்லாம் அந்த 7 ரிஷிகள் சாபம் கொடுத்துட்றாங்க, நீ பூமியில் போகிறேன்ட்டு. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் வாட்ச்மேன் டியூட்டி தானே பண்ணோம், எங்களுக்கு எதுக்கு சாபம்னு. அப்போ பகவான் சொல்கிறார், ஆல் செட் அண்ட் டன், அவங்க மகான்கள், அவங்க வாக்கு பொய்யாகக்கூடாது, நீங்கள் போய் பாருங்க, அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு. இப்போது பெருமாள் கேட்குறார், என்னை திட்டி திட்டி நீங்கள் 3 ஜென்மத்தில் எங்கிட்ட வரீங்களா, இல்லை என்னை புகழ்ந்து புகழ்ந்து 100 ஜென்மத்தில் எங்கிட்ட வரீங்களான்னு கேட்குறாரு. அவங்க சொன்னாங்க சீக்கிரம் வரணுன்னு. அப்போ திட்டுங்கன்னாரு. அப்போ நீ நினச்சின்னுக்கிற சிசுபால இவன்லாம் பெருமாளுக்கு ஆர்ச்சி வில்லன்ஸு நினச்சிருக்கிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தேர் இஸ் செக்யூரிட்டிஸ். இதை போய் ஒரு பெரிய விஷயமா நீயே நினச்சி குழப்பின்னு உட்காந்துக்கிற. இட் இஸ் ஹீ யூ டிசைடட் வாட் ரோல் யூ டு பிளே. ஒரு ட்ராமா நடக்குது. அந்த ட்ராமாவில் பர்சனாலிட்டிஸ் கவுண்ட். ஸோ யார் நல்ல லுக்கில் இருக்கானோ எங்கே இருக்கானோ அவனுக்கு ஒரு ஹீரோ வேஷம் கொடுப்பாங்க. அதே கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக ஒருத்திருப்பான். கம்பெனியில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து அமைச்சூர் ட்ராமான்னு போடுவாங்க அந்த காலத்தில். அவனுக்கு ஒரு வேளை சாதாரண கிளர்க்கு வேலை ஏதாவது கொடுப்பாங்க. இவன் கேட்கக்கூடாது, நான் ஜென்ரல் மேனேஜர், எனக்கு போய் கிளர்க்கு வேலை, அவனுக்கு ஹீரோ வேஷமானு கேட்கக்கூடாது. அந்த ரோலுக்கு அவன் சூட் ஆகிறான், இந்த ரோலுக்கு நீ சூட் ஆகிற. இவ்வளோ தான் வாழ்க்கை என்பது. நான் எப்பயோ சொல்லிட்டேன். கந்தன் கருணை சினிமா வந்துச்சு, அதில் சிவகுமார் தான் முருகன், சிவாஜி இருக்கார் அந்த சினிமாவில். இப்போ ஏன் சிவாஜி முருகனா இல்லைனாக்கா, அவர் அவ்வளோ பெரிய உடம்பை போட்டுக்கிட்டு முருகனா யார் பார்க்குறது? அதனால் அவரை வீரபாகு தேவராக மாற்றிட்டு அவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைலாக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, 1/2 மணி நேரம். அதே மாதிரி சம்பூர்ண ராமாயணம் அதில் நல்ல டால் நல்ல நீட்டு மூக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிற என்டி ராமராவ் தான் ராமர். சிவாஜி அதில் நடிக்கிறார். என்ன பண்ணுறது? பரதன், அவருக்கு பரதன் வேஷம் கொடுத்துட்டாங்க. அவர் கையை திட்டுற மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அவருக்கு டைலாக்ஸ் கொடுத்துட்றாங்க. நீ கேட்கக்கூடாது, சிவாஜி எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஏன் அவருக்கு ராமர் வேஷம் கொடுக்கல அப்படின்னு நீ கேட்கக்கூடாது. ஸோ உலகம் பூராவும் இட்ஸ் ஆல் ட்ராமா. நாடகமே உலகம், நாளை நடப்பது யார் அறிவார். ஸோ இன் எ கிவன் ட்ராமா யூ ஆர் chosen ஃபார் எ பர்டிகுலர் ரோல் இன் விச் யூ ஹேவ் டு பிளே. இவ்வளோ தான். ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ umpteen times. During Ramayana time I was Rama myself. But during Mahabharata time I was not Krishna, I was Dronacharya. ஏன் அந்த மாதிரி நடக்குது? பார்த்தாக்கா ஈக்குவேஷனில் மகாவிஷ்ணு ரோல் தானே வரணும், அது கண்டினியூ ஆகணும் இல்லையா? ஆகாது. ஏன்னா ராமன் மாதிரி ஒரு ஏக பத்தினி விரதன், ஒரு சிங்கிள் ஒய்ஃபை கட்டிக்கிட்டு அந்த தங்கத்தில் பொம்மை பண்ணி வச்சுன்னுட்டு யாகம் வளர்த்துன்னு இருந்த ஒரு உத்தமமான கற்பு கரசன். அந்த அளவு போய் கிருஷ்ணர் மாதிரி 27,000 கோபிக்கு கூட டான்ஸ் அடி லவ் பண்ணுன்னா நடக்கிற வேலையாது. அதனால் அவருக்கு துரோணாச்சாரியார் வேலை கொடுக்குறாங்க. துரோணாச்சாரியார் யார்? அவரும் ஜூபிட்டர், பிரகஸ்பதி. அந்த ரோலை ராமருக்கு கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் அவர் வந்த ரோலை அவர் ப்ளே பண்ணுறார். இப்படி இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் யூ ஆர் ஷூட்டிங் எ பர்டிகுலர் ரோல் ஃபார் விச் யூ ஆர் ஆஸ்க்டு டு ஆக்ட். ஆக்டிங் தான் இதெல்லாம். இதில் போய் என்ன பெரிய விஷயம்லாங்குது. யாராக இருந்தாலும் அவங்க லைஃப்ன்றது பிளானட்ஸ். நீ பிறக்கிற போது உனக்கு 9 ஓட்டக்குது உடம்புல. இங்கே 2, இங்கே 2, 1, 2, கீழே 2. ஸோ இந்த 9 ஓட்ட வழியாக 9 பிளானட்ஸும் கூட கனெக்ட் பண்ணிக்குது. நீ ஒரு செல் வாங்குற, இப்போ அதில் ஏதோ ஒரு சிப்பு, பிஎஸ்என்எல், ரிலையன்ஸு ஏதோ ஒன்று வாங்கி போட்டுக்கிற. தென் அந்த செல்லில் ஒன்றும் இல்லை, யூ கெட் கனெக்டட். அந்த மாதிரி இந்த உடம்புல ஒன்றும் இல்லை, இந்த 9 ஓட்ட வழியாக 9 கிரகம் கனெக்ட் ஆகிடுது. அதை வச்சு உன்னுடைய வாழ்க்கை அந்த கிரகங்களுடைய போக்கில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உனக்கு புரிஞ்சதுன்னா வாழ்க்கையை ஒன்றும் பெருசாக நினைக்கிற மித்து ஒன்றும் இல்லை. வாட் இஸ் தேர் ஸோ கிரேட் அபவுட் திஸ் இல்லையா? இட் இஸ் அ சிப் விச் கவுண்ட்ஸ். ஸோ ஒரு ஆள் இறந்து போகிறான், அப்போ அவனுடைய சிப் இருக்கு இல்லையா, மெமரி சிப்பு,
அது வந்து புதுசாக வரப்போகிற ஒரு உடம்புக்குள்ளே போயிடும். புதுசாக எந்த உடம்பு வரப்போதோ, இந்த உடம்புல இந்த சிப்பை எடுத்துட்டாங்க, இந்த செல் அவ்வளோதான். ஸோ அந்த பழைய சிப்பை புது உடம்புல போடுவாங்க. ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் லைஃப் கண்டினியூஸ். ஸோ இதுதான் வந்து தேவாரத்துலலாம் வர்றது. இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இவ்வாறதாய். இருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல. ராமசாமி இருக்கிறாரு, இவர் போய் அவராய் பூசா வராரு. அவர் முன்சாமியாக இருக்கலாம், இப்ராஹிமாக இருக்கலாம், ஜான் கெனடியாக இருக்கலாம். அது ஒரு ஆக்டிங், அவ்வளோதான். இந்த சிப் தூக்கி மாற்றி போட்டுறாங்க. அதனால் யாருமே பெரியவங்க இல்லை, யாருமே சின்னவங்க இல்லை. யூ கீப் கம்மிங் லைக் தட். ஸோ தெர் இஸ் நெய்தர் கிரியேஷன் நாட் டெஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஒரு பழங்குது, அந்த பழம் வந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோ, இல்லை ஒரு விதை போடுற, அந்த விதையில் ஒரு மாமரம் வருது. அந்த மாமரத்தில் ஆயிரக்கணக்கான மாம்பழம் வருமா? அந்த ஆயிரக்கணக்கான மாம்பழத்தை 1000 பேர் சாப்பிட்டு துப்புறான். அதில் திருப்பி திருப்பி வருமா இல்லையா? அதனால் இப்படி தான் இந்த உலகம் என்பது இயங்குகிறது. இந்த உலகத்தில் காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி. இந்த ட்ராமாலாம் பண்ணுற ஒரு பரம்பொருள் இருக்குது, ஒரு சுப்பீரியர் எனர்ஜி சோர்ஸ்னு வச்சுக்கோ. அப்போது ஒரு சாதாரண மாங்கொட்டையிலிருந்து ஒரு மாமரம் வரும், அதிலிருந்து இவ்வளோ மாம்பழம் வரும், அத்தனை மாமரம் வரும். இப்படி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் உலகத்தோட இல்லை இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன? 1950 பாரதியார் பாடினார், 30 கோடி முகமுடைய ஆளுநர். 30 கோடி தான் பாப்புலேஷன். இன்றைக்கி இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 120 கோடி. சைனாவெல்லாம் அடிச்சுட்டு நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ இந்த கோடி எங்கேருந்து வருது? 30 கோடியிலேருந்து 120 கோடி எங்கே வருதுன்னா, இயற்பு முதலாகி 84 லட்சம் யோனிகள் இந்த உலகத்தில் இருக்குது. 8.4 மில்லியன், 84 லட்சம். அது ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி ஏணியில் ஏறுது, பாம்பு வாயில் இறங்குது, இப்படியே தான் வருது. இப்போ அந்த 84 லட்சத்தில் இந்த எவல்யூஷனில் யார் ஒரு ஹியூமன் பாடிக்கு தகுதி உடையவர்கள் ஆயிடுறாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ஹியூமன் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுது. இல்லைன்னா 30 கோடியிலேருந்து எப்படி 120 கோடி இந்தியாவில் மாத்திரம் வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய சிங்கிள் செல்லுலார் டு மல்டி செல்லுலார் ஸ்பிரிட்ஸு. அதனால் டார்வின் தியரியும் உண்மைதான், இவ்வளோ லட்சம் பிறவிகள் இருக்கிறதும் உண்தான். அதனால தான் அருணகிரி சொல்கிறாரு, 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழிப்பிறப்புன்றார். 7 கடலில் இருக்கிற அளவுக்கு எவ்வளோ மணல் இருக்கும் அவ்வளோ பிறப்பு இருக்குன்றார். ஆழ்வார் என்ன சொல்கிறாரு, நான் உலகத்தில் எத்தனை பிறவி எடுத்தணும், எத்தனை தாய்மார்கள்கிட்ட நான் பிரஸ்ட் ஃபீடிங் வாங்கணும், அதெல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு சமுத்திரமே ரொம்பிடும் போலகுது அப்படிங்கிறார். ஸோ அவ்வளோ பிறவி இருக்குது. புனரபி ஜனனம் புனரபி வர்ணம். உலகத்தில் நாம் எல்லாரும் அப்படி தான். நம்ம யாருமே வந்து ஏதோ இன்றைக்கி தான் பிறந்தோம் நாளைக்கு செத்து போகிறோங்கிற மாதிரி இல்லை. ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி தான். எல்லாரும் தாயம் போட்டு விளையாட்ட ஆரம்பிக்கிறோம். ஏணி கடிச்சா மேலே போயின்னுக்கிறோம், ஏணி கடிச்சு பாம்பு வாய் வந்துச்சுன்னா திருப்பியும் இறங்குறோம். சில பேருக்கு லக்கு இருந்தாக்கா எண்ணிலேயே கடிச்சு 99வது கட்டத்தில் போய் கேமை முடிச்சுட்டு மற்றவங்க விளையாடுற இதை வேடிக்கை பார்க்குறோம். இவ்வளோ தான் வாழ்க்கை. அதனால தான் உங்களெல்லாம் வைகுண்ட ஏகாசி மகாசிவராத்திரிங்கலாம் இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் பரமபதம் விளையாடுங்கன்றது இந்த பெரிய தத்துவத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். அதனால் இந்த உலகத்தில் யாரும் பெரியவங்கள, யாரும் சின்னவங்க. whom you think as the greatest of person is not the greatest person. He is a role. It is a role which he has come to play. அவங்கவுங்களுக்கும் அந்த கிரகங்கள் வர்ற போது அவங்களும் வந்து ப்ராஸ்பர் ஆவாங்க, அவங்களும் சஃபர் ஆவாங்க. அந்த கிரகங்கள் வர்ற போது ப்ராஸ்பரிட்டியும் இருக்கும் அண்ட் டெஸ்டிங் டைம்ஸும் இருக்கும். கிரகங்கள் தான் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறது. சரி, 18 வருஷம் ராகுதஸ் இருக்குன்னு வை, 18 வருஷம் ஒரே மாதிரி இருக்காது. இப்போது கிரகங்கள் எப்படி வரும்? இப்போ ராகு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? ராகுவில் ராகு வரும். அந்த ராகுக்கு அப்புறம் என்ன வரும்? குரு. குருக்கு அப்புறம் சேட்டன், அப்புறம் புதன், திருப்பியும் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. ராகு அடுத்தது வராது. ராகுவில் ராகு ஆரம்பிக்கிறது இல்லையா, அதனால் ராகுவில் செவ்வாயோடு அது முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த ராகு தசை முடிஞ்ச உடனே என்ன தசை வரும்? குரு தசை வரும். அப்போ குருவில் குரு, குருவில் சனி, குருவில் புதன், இப்படி
இது சுற்றி சுற்றி வரும். உனக்கு 9 கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, எது உனக்கு பாசிட்டிவோ ஆர் நெகட்டிவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கிரகங்கள் வாழ்கிற காலத்தில் ஆள்கிற காலத்தில் உன்னுடைய லைஃப்பில் நீ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்ப்பேன். ஸோ யார் வேணாலையும் பணக்காரன் ஆகலாம், யார் வேணாலையும் ஏழை ஆகலாம். அந்த 18 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 4 வருஷம் வசதியாக இருக்கலாம், 14 வருஷம் கீழே போகலாம், எல்லாமே உண்டு. அதனால் எதையுமே நீ நிலையானது நினச்சிக்காத. ஏதோ ஒரு பாட்டுக்குது, நிலையான சமுத்திரம் ஆன நிலையாத சமுத்திரமான சமுசாரத்துறை கணின் மூழ்கி நிஜமானதின பல பேசி அதனூடி நெடுநாளு முளை புலதாகி பெரியோர்களிடை கரவாகி நினைவால் நினடி தொழில் பேணி துதியாமல் பல காலும் முனை தொழுவோர்கள் மறவாமல் திரு புகழ் கூறி படி மீது துதி துடன் வாழ அருள்வேளி பதியான திரு தனிமேவு. யூ ஹவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். இப்போ நீ வந்து ஒரு சீட்டாட்டத்தில் உட்காந்துருக்க, இல்லை ஒரு கேரம் போர்டில் உட்காந்துருக்க, ஒரு செஸ்ஸில் உட்காந்துருக்க, இல்லை தாயம் போட்டு விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கிற. இது ஒரு ஆப்ஷன். யூ ஆர் ஆல்ரெடி பிளேயிங் த கேம். இதில் கேமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது இருக்கு இல்லையா, தாயத்துலலாம் கஷ்டம். ஆனால் செஸ்ஸில் கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணாக்கா யூ கேன் பி அ ஃபாஸ்ட் வின்னர். கேரம் போர்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாக்கா, எஸ்பெஷலி ரெட் காயினை தள்ள முடிஞ்சதுனாக்கா, காக்கா ராதாகிருஷ்ணன் யாரோ ஒரு சினிமாவில் விசூர் என்ன படம் வந்து வசூல் ராஜாவில் அவ்வளோ வயசான ஆள் அடிச்சுடுவோம், நல்லா ஆகிடுவான் ஹெல்த்தில். அந்த மாதிரி யூ கேன் மாஸ்டர் எ பர்டிகுலர் கேம். யூ கேன் மாஸ்டர் பர்டிகுலர் கேம். அதை வச்சுக்கிட்டு யூ கேன் எக்ஸல் இன் லைஃப். அதாவது இஃப் யூ மாஸ்டர் லைஃப், அது மாஸ்டரிங் லைஃப்னா என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற போது ஞானத்தை தேடுவது. ஞானம்னா என்ன, ஞானம் குத சிவாய தேவ. சிவன் என்ற பெயரால் எதை கும்பிடுறோமோ அதுதான் ஈஸிக்வல் டு ஞானம். அப்போ சிவனை தேடணும். சிவன்னா என்ன, அன்பே சிவமாவது அறிகிறார், அன்பே சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இப்போ லவ் பெர்சானிஃபைட் இஸ் சிவாஹுட். ஸோ யூ ஹவ் டு லவ் எவ்ரி ஒன். அப்போ அன்பு எனும் அருள் ஈன் குளவி. இப்போ அன்பு என்பது மாங்கொட்டை, அதில் மாமரம் வரும், அதில் ஆயிரக்கணக்கான மாம்பழம் வரும் இல்லையா. அப்போ அன்பு அருளாகிறது, அருள் அன்புக்கு வித்திடுகிறது. அப்போ யாரெல்லாம் சின்ன நிலையில் ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை குட்டிங்க இவங்ககிட்ட லவ் ஆரம்பித்து பக்கத்து தெரு எதிர் வீடு எல்லாருக்கிட்டையும் அன்பை கொண்டு போகிறாங்களோ அவங்க அருளாளர்கள் ஆகிறார்கள். அந்த அருள் நிலையை நீ அடைஞ்சிட்டேன்னா இவங்ககிட்ட நிறைய மாம்பழம் வருதுன்னு அர்த்தம். அப்போ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் உன்னால் இந்த உலகத்தை அன்பில் பறக்கலாம். அதுதான் புத்தர்லாம் என்ன சொன்னார், அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகா ஜோதி அப்படிலாம் ஏன் சொல்கிறாங்கன்னா தே எக்ஸ்பேண்டட். அந்த மாங்கொட்டையிலேருந்து மாமரத்தை உண்டாக்கி அனுபவித்தவங்க, பரப்புனவங்க, அதனால் அவங்களுக்கு அந்த பாஷை புரிஞ்சது. ஸோ இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நிஜமில்லை. அன்பெனப்படுவது யாதென கேட்டேன் அழித்துப்பார் என்று இறைவன் சொன்னான். I asked God what is love. He said unless you give you won't understand, neither I will be able to explain what love is all about. இப்போ அன்பு என்பது ஒன்றன் தன்மை தேவர்களுக்கே புரியாது. அன்பு என்பது அருளியின் குழுவி, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தரித்தட்டு. இப்போ லவ் இல்லைன்னா ஒரு பாலைவனத்தில் பட்டு போன மரங்கள்லாம் பூத்து இருக்கிற மாதிரியா. இப்போ அன்பு தண்ணில் செலுத்திடுவோம். லவ் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது. அந்த லவ் நமக்கு வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா we are self-centered. ஒரு மனுஷன் முதல்ல தன்னை கேர் பண்ணிக்கும். தனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், ட்ரெஸ் வேணும், தான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், வசதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஹியூமன் நேச்சர். ஸோ செல்ஃப் சென்ட்ரிங். அதுக்கு மேலே அவனுக்கு வேண்டிய மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒய்ஃபோ பிள்ளை குட்டிங்களோ நடந்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு போனால் போதுன்னு கொஞ்சம் அன்பை கிள்ளி போடுவோம்.
அவங்க இருக்கணும். இதே ஒய்ஃபு சீக்காளியாக இருந்து இவன் தான் அவனுக்கு மனெல்லாம் வாரணுன்னாக்கா அவன் சொல்லுவான் எப்போ இந்த பிழை பிடிச்ச சாவான்னு தெரியலன்னுவான். அப்போ லவ் ஆல்சோ இஸ் ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் ஆஃப் வாட்? தி பெனிஃபிட் யூ கெட். ஆனால் இது லவ்க்குள்ள வராது. லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். எந்த சுயநலமும் இல்லாத ஒரு தத்துவம் தான் லவ். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். இப்போ வாட் இஸ் செல்ஃப்? செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். செல்ஃப் சுயநலம் என்பது அன்பின்மை, அன்பு என்பது சுயநலமின்மை. இந்த ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு, ரெசிப்ரோகேட் ஒன்றுக்கு ஒன்று. அதனால் அன்பை பற்றி பேசலாம், யார் வேணால் இந்த உலகத்தில் அன்பை பற்றி பேசலாம். ஆனால் அன்பை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். சரி, நீ அன்பை கொடுக்குற, உனக்கு திரும்பி வரும்னு கூட கேரண்டி கிடையாது. See, I care for everyone, but do you think all the people for whom I care, I have already cared for so many lakhs of people, have reciprocated? அவங்கள பொறுத்து மாத்திரம் ஒரு காரியவாதம். அவள் தான் யாரோ சாமியாருன்னு சொன்னாங்க, 10ஓட 11 வரையும் பார்த்து வைக்கலான்னு வந்திருப்பான். அவனும் என்னை நம்பியும் வர்றதில்லை, அவனுக்கு எங்கிட்ட கமிட்மெண்ட்டும் வர்றதில்லை. When everything is going good, he thinks that is his brain, his efficiency and hard work. When something goes wrong, he will start blaming somebody. ஊருக்கு அழிச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி இவன் திட்டத்துக்கு யாரோ ஒரு கடவுளோ இல்லை ஒரு மகானும் தேவைப்படுது. நான் அங்கே போய் என்ன நடந்துச்சு எனக்கு வேணும், நல்லது நடந்து போக சொன்னியா, அங்கே போய் தான் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு நீ சொல்ல போறிய, அதெல்லாம் உன் அறிவு. இதுதான் உலகம். அதனால் உலகத்தில் எல்லாமே பொய். பாரனைத்தும் பொய்யனவே பகர்ந்து துறந்தான் பட்டினத்தான் அப்படின்வாங்க. உலகத்தில் எல்லாமே பொய் தான். அதனால் புத்தர் அவ்வளோ பெரிய ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சது 2 வரி தான். லோகம் சூன்யமயம், லோகம் சீனமயம். உலகத்தில் எல்லாம் சூன்யம்னா எதுவுமே நிஜம் கிடையாதுன்னு அர்த்தம். உலகத்தில் எல்லாம் க்ஷீணம்னா என்ன? உலகத்தில் துக்கத்தை தவிர ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். நீ யார்கிட்டயோ லவ் பண்ணுற, அந்த லவ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உனக்கு சந்தோஷம். ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுக்கோ, உலகமே அழிஞ்சு போச்சுன்னு நீ நினச்சிக்கிற. ஏன்னா அதில் ரெசிப்ரோக்கல் வரல நம்மளுக்கு. ஸோ ஒவ்வொன்றையுமே இப்படி தான் இருக்குது. எதில் சுகத்தை தேடுறியோ அதில் உனக்கு கொஞ்ச நாள் தான் சுகம் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ நல்லா காரசாரமாக சாப்பிட்ற ஆளுன்னு வச்சுக்கோ, ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், அப்புறம் உனக்கு அல்சர் வந்துச்சா டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ எதில் நீ சுகத்தை தேடினியோ அதுவே உனக்கு இன்னும் கிடைக்காம போயிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் விஸ்கியெல்லாம் அடித்து பார்க்குற, அதில் ஒரு கிக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னால் உன் லிவர் ஃபெயில் ஆகிடுச்சு, இனிமேல் அவ்வளோதான்ட்டார். அப்புறம் அந்த சுகமும் போச்சு. ஆரம்பத்தில் தம் அடித்து பார்க்குற, ஆரம்பத்தில் நல்லா தாங்குது. டாக்டர் சொல்கிறாரு உன் லங்கு பூரா கறி வந்துச்சு, ஒரு தடவை ஆக்சிஜன் வச்சு எடுக்கிறேன், இனிமேல் தம் அடித்தேன்னா எல்லாம் கேரண்டி கிடையாதுன்னுறாரு. அப்போது தம்மை நீ ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி உலகம் பூராவும் நீ பார்க்குற உலகம் வேறு, நிஜமான உலகம் வேறு. அதனால் யூ வில் பிகம் a ஞானி only when you know how crude is this world and how selfish is this relationship. ஸ்ரீராமரின் நாமத்தை உச்சரிப்பதன் பலன் அளப்பரியது. இந்த ராமநாமத்தை நம் மகான்கள் போற்றி மக்களை நாம ஜபம் மட்டுமல்லாமல் லிகித ஜபமாகவும் செய்ய ஊக்குவித்தார்கள். ரா என்றால் அக்னி பீஜம், மா என்றால் அமிர்த பீஜம், பீஜம் என்றால் மந்திரம் என்று பொருள். நான் என்ற அகங்காரத்தை நம் மனதிலிருந்து நீக்கி அன்பை நிரப்புகிறது என்றும், ஸ்ரீராமனால் சிறந்த பக்தன் என்று போற்றப்பட்ட ஆஞ்சநேயருக்கு வீரம், மனோபலம், வாக்குவன்மை என அனைத்துமே ராமநாமத்தின் மகிமையால் கிடைத்தது என்றும் கூறப்படுகிறது. பாபாஜி ராமராஜ்ய வளாகத்தில் ராமராகவும் இருக்கும் பூரண பிரம்மம் சன்னதியில் ராமநாம மகிமை பற்றி தயவு செய்து விளக்கம். முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. இதுதான் பைபிளோட ஓப்பனிங் சென்டென்ஸ். அதனால் நாட் ஓன்லி த நேம் ஆஃப் ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, சக்தி, ஆல் திஸ், எனி சவுண்ட், ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. நீ கொக்கோ கோலான்றதை நம்பி சொன்னால் கூட தட் ஆல்சோ வில் டேக் யூ டு காட். ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயே. ஸோ எனி சவுண்ட் அப்படி காற்றுல பரவுது, இட் ரெசனேட்ஸ். அதனால் ராமரில் என்ன விசேஷம் அப்படின்னா, இவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஹை லெவல், இதெல்லாம் கிருபானந்த வாரியார் டைப் ஆஃப் வியாக்கியானங்கள். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக உனக்கு புரியணுன்னா
ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஒரு வார்த்தை, ஓம் நமச்சிவாயன்னு ஒரு வார்த்தை. நாராயணாயன்றது பெருமாள்து, நமச்சிவாயா சிவந்து. இதில் நாராயணாயில் இருக்கிற ரா பெராண்டு, நமச்சிவாயில் இருக்கிற மா பெராண்டு, அதுதான் ராமா. இந்த அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் ரெண்டுத்தில் ஒன்றுத்தில் ரா பிடுங்கினேன், ஒன்றுத்தில் மா பிடுங்கினேன், அதுதான் ராமா. அதனால் அந்த ராமா ராமா ராமான்னு சொல்லுகிற போது என்ன ஆகுது, இந்த ரெண்டு மந்திரத்தினுடைய காம்பினேஷனில் ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் உற்பத்தி ஆகுது. இன்னும் நீ அறிவாளி ஆயிடுச்சுன்னா தெலுங்கில் ராமா அப்படின்னா தாயை அம்மான்னு கூப்பிட்றது. அதனால் இந்த ராமாவில் சக்தியோடைய ஒரு சவுண்டும் வருது, பெருமாள்து வருது, சிவந்து வருது. அதனால் இந்த மந்திரத்துக்கு ஒரு பவர் கிடைக்குது. ஏன்னா இட் கண்டெய்ன்ஸ் போத் தி மந்திரம்ஸ் அண்ட் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஏ சக்தி பாவம் இன் தட். இது உனக்கு சிம்பிளாக புரியறதுக்கான ஒரு வழிமுறை. அண்டு எத்தனையோ பேர் துளசிதாசர்லேருந்து ஆரம்பித்து வால்மீகியிலேருந்து எல்லாருமே ராமாயணத்தை விதவிதமாக எழுதியிருக்காங்க. கம்பர் ராமாயணத்தை எழுதியிருக்காரு. எல்லா மகான்களும் எத்தனையோ ராமாயணம் வந்துச்சு. ஈவன் சீதை ராவணனுக்கு பொண்ணுன்னு சொல்கிற ராமாயணம்லாம் இருக்குது. புத்திஸ்ட் ராமாயணமெல்லாம் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ ராமாயணம் வந்தாச்சு. ஸோ நம்ம ஊர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப ராமாயணம் வந்துச்சா, அதே மாதிரி இந்த திருநெல்வேலி அந்த சைடில் ஒரு ஆள் ராமாயணத்தை ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதிட்டார், ஃபுல் ராமாயணத்தை. எவ்வளோ ராமாயண வெர்ஷன். ராமசாமி தூதனானடா. இது சாதாரணமான ஃபோக் சாங் மாதிரி இருக்கும். அனுமார் வராராம், சொடையை தட்டிக்கிட்டு ராவணங்கிட்ட ராமசாமி தூதனானடா அப்படின்னு சொல்லு. ராமசாமி தூதனானடா அடடா ராவணா நானடா என் பேர் ஹனுமானடா. மாமலர் தலைவாசனும் கைலாசனும் ரிஷிகேசனும் மறைந்து நின்ற நானடா, மறைந்து நின்ற தந்த நான் அல்லடா. சீதாராமசாமி தூதனானடா. கொடுத்த வரமும் தனமும் கனகமும் வீணிலே ஏன் போக்கிறாய். குடிக்கும் பாலை ஐயையோ கமர் வெடிக்குள்ளே ஏன் வார்க்கிறாய். துடுக்குடன் பரஸ்திரி ஜனங்களை தொடர்ந்தே பழியேற்கிறாய். தூக்கி ஏற விட்டு ஏணியை வாங்கும் தூர்த்தர் வார்த்தையை கேட்கிறாய். தடைப்படாமலின் ஐயன் கால் மீதே சரணின்றால் பிழைப்பாயே இப்போதே. காலமும் பலமும் தெரியாமல் குதிக்கிறாய். சாதாரண ஒரு கிராமத்துக்காரனுக்கு அந்த காலத்தில் தெற்கூத்து டைப் இதெல்லாம். ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் அனுமார் வேஷம் போட்டுன்னு ஒன்று வரணும், ராவணன் மாதிரி ஒருத்தன் இருக்கணும். அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பாடினா தான் ஜனங்களுக்கு ஒரு கிக்காக எல்லாம் பார்த்துன்னே இருப்பாங்க. எல்லாத்தையோட நல்லது நம்ம எழுதிக்கிற பாதுகா ராமாயணம் சம்ரஷ்ணால் இருக்குது. இது ப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த பாதுகா ராமாயணம் புக்கு இல்லையா, யாருக்காவது ஏதாவது நடக்கணும்னு நினச்சிட்டு அதை அவங்க ஒரு ஊதுவத்தி விளக்கி ஏற்றி வச்சுட்டு பாராயணம் பண்ணால் அது நடக்கும். அதே மாதிரி யாரோ ஒரு அம்மா அந்த புக்கை வச்சுக்கிட்டு குளத்தில் முழுகி போட்டா திருத்தண்ணியில். அந்த புக்கும் நினையாமல் அவளும் நினையாமல் வெளியே வந்தா. அந்த மாதிரி தட் புக் ஆர் தட் சாங் ஹஸ் பிளேட் லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ். சொல்லு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் புரியாததே எதுவும் இல்லை. ஓல்ட் ராமாயணா இஸ் நரேட்டட் இன் தட். அயோத்தி மாநகரிலே ஐயன் ஸ்ரீராமனாய் அழகாய் தவழ்ந்த பாதம். அற்புத இசை கூட்டும் தண்டை கிண்கிணிகளும் அசைய நடந்த பாதம். தர்மத்தை நிலைநாட்ட தாரணி தன்னிலே தான் வந்த விஷ்ணு பாதம். கர்மத்தை செய்பலன் நான் தருவேன் என கருணையோடு சொன்ன பாதம். சூரிய குலத்தவரின் பெருமை விளங்கிட பூவுலகு வந்த பாதம். சோதரர் நால்வராய் தோன்றியே பூமியை சொர்க்கமாய் செய்த பாதம். கோசலை செய்த பல பூஜையால் தேர்ந்ததாம் ஸ்ரீரங்கநாதன் பாதம். அவள் கொண்டதொரு புத்திர ஏக்கம் தணிக்கவே தானே உவந்த பாதம்.
புத்திர காமேஷ்டி யாகத்திலே தோன்ற திருவுளம் கொண்ட பாதம் புவனத்தை ஓர் குடை கீழாளவே வந்த ஸ்ரீராமச்சந்திர பாதம் ரிஷிய ஸ்ருங்கரின் மந்திர உச்சாடன ரிதத்தில் உதித்த பாதம் தேவ ரிஷிகள் திகைக்கவே தங்க கலசத்தில் பாயசமான பாதம் கௌசலை கைகேயி சுமித்திரை அருந்த அவர் குலவிளக்கான பாதம் கோவிந்தனும் ஆதிசேஷனும் சங்கோடு சக்கரமான பாதம் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணனுடன் ஆடி திரிந்த பாதம் லட்சிய நோக்குடன் லக்ஷண புருஷனாம் தசரத ராமன் பாதம் அறத்திற்கு ஒருவனாம் தசரதன் மகனாகி அவன் கலி தீர்த்த பாதம் அவன் 60,000 வருடதவத்தாலே அவனியில் வந்த பாதம் மானிடனாய் தோன்றி மக்கள் கூட்டத்துடன் மகிழ்வாய் கலந்த பாதம் மாயங்கள் ஏதுமே செய்யாத தெய்வமாய் மண்ணில் தவழ்ந்த பாதம் வா என்று தசரதன் அழைக்கவே அவன் முன்னே வந்து பணிந்த பாதம் போகென சொல்கின்ற அவனாவல் புரிந்து தன் பின்னழகு தந்த பாதம் மண்ணில் பிறந்த ஒரு மன்மத வடிவமா மாதவ ராமன் பாதம் அடைய ஒரு பெண்ணாய் பிறவாது போனேன் என பிறரை எங்கிட வைத்த பாதம் தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை என தான் உறுதி கொண்ட பாதம் தாயவள் கோசலை கைகேயி சுமித்திரை சொல் தட்டாத ராமன் பாதம். இப்படி ஹோல் ராமாயணத்தை பாதம் பாதம் பாதம்னு வர்ற மாதிரி நாம் எழுதணும். அதே மாதிரி கிருஷ்ணரை பற்றி டோட்டலாக கிருஷ்ணனுடைய லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையும் இன்னொரு பாட்டாக எழுதணும். நிறைய இருக்குது நம்மக்கிட்ட, யாரும் கேட்கறதில்ல, யாரும் பாடுறதில்லை. ஓமெனும் பிரணவத்தின் உருவென வந்தவா உயரிய உந்தன் நாமம் உலகெல்லாம் தன்னுள்ளடக்கியே காக்கின்ற ஒரு தேவா உந்தன் நாமம் காமாட்சி தாய் வைத்த கரும்பின் சுவை போலே இனிக்கின்ற உந்தன் நாமம் கார்மேக வண்ணனின் புகழ் சொல்ல அருளுமே கணபதியே உந்தன் நாமம் அன்பு வடிவாக ஆட்கொள்ளவே வந்த ஆனந்த ஹரியின் நாமம் அனைத்துலகும் சுழன்றிட ஆதாரமாமெங்கள் அச்சுதா உந்தன் நாமம் சதிராடி வருகின்ற பண்ணுக்குள் இசையாக சங்கமிக்கின்ற நாமம் சிவசங்கரம் என்றொரு மந்திரமாம் கண்ணன் சரிதையை எழுதும் நாமம் தர்மம் நலிகின்ற காலத்திலே வருவேன் என்றுறுதி தந்த நாமம் தாரணியில் வசுதேவ தேவகி மைந்தனாய் வன்சிறை உதித்த நாமம் ஆவணி மாதத்து அஷ்டமி ரோகிணியில் அவதாரம் செய்த நாமம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நாமம் நாமம் நாமம். நீ நாமம்னா என்ன? நேமு நாம பெயர் அப்படின்னு நினைக்கிற, அது இல்லை. அந்த நாமம்தான் பெருமாளே. அதனால தான் இந்த வைஷ்ணவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பெருமாளை தங்களுடைய நெத்தியில் வரைஞ்சிக்கிறதுக்காக தான் அவங்க யூஓ விஓ போட்டு இந்த நாமத்தை இங்கே வரைஞ்சிக்கிறாங்க. ஸோ பெருமாளுடைய ஃபார்மே நாமம் தான். இங்கே கூட நம்ம காட்டியிருப்போம். அந்த யார்கிட்ட இருக்கு பாரு, பாருங்க, நான் உட்காந்துன்னு இருக்கேன்னா என் தலைக்கு மேலே யூ இருக்கா, அதுதான் பகவான். இங்கே ஒரு யூ இருக்கு பாருங்க. ஸோ அந்த நாமம் தான் பகவானே. அதனால் ஒரு இது இருக்குது, 12 கேட்டில் 12 பேர் உட்காந்துருப்பாங்க. 12 கேட் இருக்குது. கேசவாயனமா, கோவிந்தாயனமா, திருவிக்கிரமாயனமா, மசூதாயனமா, 12 கேட்டு. அந்த 12 கேட்லேயும் அந்த பகவானுடைய வடிவத்தை தங்களுடைய நெத்தியில் வச்சுக்கிட்டு 12 பேர் உட்காந்துருப்பாங்க ஒவ்வொரு கேட்லேயும். அதான் நீங்கள் சினிமாவில் டாயின் 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 திறக்கும், லாஸ்ட்டில் மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு உட்காந்து இருப்பார்னு வரும்.
and had a wall great and high, and had 12 gates, and at the gates 12 angels, the names written thereon, which are the names of the 12 tribes of the children of Israel. And they see his face, and his name shall be on their foreheads. The followers of Lord Vishnu and Lord Shiva have the custom of smearing ashes or namam or Sri Charanam in 12 places of the body, including the forehead, as a mark of complete surrender to the Lord. The namam in reality represents Lord Vishnu himself. இப்போ அந்த நாமம்ன்றதுன்னா கடவுளோட ஃபார்ம் அது. அதனால தான் அந்த நாமத்தை வைஷ்ணவர்கள்லாம் போகிறது. கடவுளே அதுதான் அந்த நாமம். அதனால் டோன்ட் கன்ஃபியூஸ் இட் வித் நேம், பட் இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த லார்ட் ஹிம்செல்ஃப். ஸோ இது எத்தனை பேருக்கு புரியும் இந்த மாதிரி? நாதவிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி நமோ நம, அருள் தாராய் ஈரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசார நீதியும் ஈரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத ஏதலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக வயலூரா, ஆதியந்த முலாவாசு பாடிய சேர பொங்குவை காவுன நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளி பெருமாளி. நமஸ்தே நரசிம்ஹாய, நமஸ்தே நரசிம்ஹாய, பிரஹ்லாதலாதலாயினி பிரஹ்லாதலாதலாயினி, இரண்யகாசிபோ வக்ஷः இரண்யகாசிபோ வக்ஷः, சிலாதங்கானகாலாயி சிலாதங்கானகாலாயி, இதோ நரசிம்ஹோ படதோ நரசிம்ஹோ, இதோ நரசிம்ஹோ படதோ நரசிம்ஹோ, யதோ யதோ யமிததோ நரசிம்ஹோ, யதோ யதோ யமிததோ நரசிம்ஹோ, பஹிர்நரசிம்ஹோ ஹிருதயே நரசிம்ஹோ, பஹிர்நரசிம்ஹோ ஹிருதயே நரசிம்ஹோ, நரசிம்மாமதிம் சரணாம் பிரபதி, நரசிம்மாமதிம் சரணாம் பிரபதி, தவ கர கமலவரேனாகாம் அற்புத ஸ்ருங்காம், யாலிதாளிரண்யகசிபு தனுபிருங்காம், கேசவதீர்த்தாம் நரஹரிரூபாம், ஜெய ஜகதீன் சஹரே ஜயு ஜகதீன் சஹரே, ஜயு ஜகதீன் சஹரே, தவ கர கமலவரேனாகாம் அற்புத ஸ்ருங்காம், யாலிதாளிரண்யகசிபு தனுபிருங்காம், கேசவதீர்த்தாம் நரஹரிரூபாம், ஜெய ஜகதீன் சஹரே ஜயு ஜகதீன் சஹரே, ஜயு ஜகதீன் சஹரே, ஜயோ நரசிம்ஹதேவ் ஜயோ நரசிம்ஹதேவ் ஜயோ நரசிம்ஹதேவ் ஜயோ நரசிம்ஹதேவ், ஜயோ நாராஹரி ஜயோ நாராஹரி ஜயோ நாராஹரி ஜயோ நாராஹரி, ஜயோ பிரஹ்லாத் மகாராஜ் ஜயோ பிரஹ்லாத் மகாராஜ் ஜயோ பிரஹ்லாத் மகாராஜ் ஜயோ பிரஹ்லாத் மகாராஜ்.
ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.